டீ குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வாந்தி மயக்கம் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. இதை தவிர வித்தியாசமா எதுவும் நடக்கலையே. டீ குடிச்சதும் எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னா அப்ப டீல தான் ஏதாவது பிரச்சனையா? சார், சஞ்சு நம்மள பாக்குறான். வாங்க நம்ம போயிடலாம். ஐயோ, சிரிஜா மேடம் நேரங்காலம் தெரியாம போன் பண்ணாங்களே, இப்ப என்ன பண்றது? இப்ப போன் எடுக்கலன்னா சஞ்சுவுக்கு நம்ம மேல டவுட் வந்துருமே. சரி, சமாளிப்போம். சொல்லு போனா. புவனாவா? மேனேஜர் சார், நான் ஸ்ரீஜா பேசுறேன். தெரியும் புவனா. என்ன, வீட்டுக்கு வரும்போது வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன். போன வச்சிடுறேன். ஏய் ஏய், ஹலோ சார். என்ன இவன் பொண்டாட்டி கிட்ட பேசுற மாதிரி பேசுறா? வந்து போயிடலாம். திடீர்னு இந்த மேனேஜர் ரொம்ப வித்தியாசமா பேசுறான். லேபர் வெல்ஃபேர் ஆபீசர் அனுப்பி வைக்கலாமான்னு இந்த ஆள் கிட்ட கேட்கலான்னு பார்த்தா இவன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். ஏண்டி, ஒருவேளை மேனேஜர் கூட அபி இருப்பாளோ? கரெக்ட், அந்த அபி அங்கதான் இருக்கணும். அதான் மேனேஜரு அபிய சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட இப்படி உளறி இருக்கான். அதான். அபி, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த விஷயத்துல இருந்து என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. உன்னை திரும்பி எழுந்திருக்க முடியாதபடி தரையோட தரையா வச்சு நசுக்கி காட்டுற. ஹலோ பூர்ணா, ஸ்டாஃப் எல்லாம் எப்படி இருக்காங்க அபி? ஒன்னும் பிரச்சனை இல்ல பூர்ணா. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா இருக்காங்க. டாக்டர் இன்னைக்கு முழுக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்லயே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு. அப்ப இன்னைக்கு முழுக்க ஒர்க் நடக்காதுல்ல? இல்ல பூர்ணா, நான் ஏதாவது பண்றேன். இனிமே பண்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனிமே ஒர்க் நடக்காது. நாளைக்கு சொன்ன டைம்க்கு மெட்டீரியலை டெலிவரி பண்ண முடியாது. டைம்க்கு ஆர்டரை முடிக்க முடியாததால ஆர்டர் கேன்சல் ஆகி பெனால்டி விழ போகுது. பெரிய லாஸ் ஆக போகுது. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? ஸ்டாஃபுங்கெல்லாம் குடிச்ச டீல ஏதோ கலந்துருக்கு, அதனால ஸ்டாஃப் எல்லாருக்கும் வாந்தி மயக்கம் வந்து மயங்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா சார். என்ன சார் நீங்க உங்க ஒய்ஃபை காப்பாத்தணும்னு ஏதேதோ கற்பனை கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கதையெல்லாம் இல்ல சார், எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஸ்டாஃப்ஸ் குடிச்ச டீல ஏதோ கலந்துருக்கு. அந்த டீயை நான் இங்கே கொண்டு வரேன். நீங்க லேப்ல கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணுங்க. சார், நீங்க சொல்றீங்கன்னு டெஸ்ட்லாம் பண்ண முடியாது சார். உங்க ஸ்டாஃப் எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே 3 நாளா தூங்காம கொள்ளாம கண்ணு முழிச்சு வேலை செஞ்சாங்க. அந்த ஓவர்லோடு ஒர்க்ல தான் ஸ்டாஃப் எல்லாருக்கும் வாந்தி மயக்கம் வந்திருக்கு. அப்போ நீங்க டீயை செக் பண்ண மாட்டீங்க? மாட்டேன் சார். ஓகே, நீங்க செக்லாம் பண்ண வேண்டாம். நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். போலீஸ் வந்து லேபுக்கு டீ எடுத்துட்டு போய் செக் பண்ணிப்பாங்க. போலீஸா? என்ன சொல்றீங்க? ஆமா சார்,
நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். போலீஸ் வந்து விசாரிக்கும். அப்புறம் இந்த பிரச்சனையில யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ஜெயில வைக்கும். நீங்க பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற வேலையை பாருங்க. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கம்பெனியை வளர்த்து இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்தேன். இப்ப வரப்போற லாஸ் பெரிய லாஸ். மொத்தமா முடிய போகுது. நான் மறுபடியும் ஜீரோல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனா எனக்கு அது கூட இப்ப பிரச்சனையே தெரியல. ஸ்டாஃப் எல்லாம் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதால லேபர் வெல்ஃபேர் ஆபீஸ்ல இருந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. நம்ம மேலதான் தப்பு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடும். கம்பெனி லைசன்ஸையே கேன்சல் பண்ணி சீல் வச்சிருவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல பூர்ணா, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நான் அந்த ஆர்டரை எப்படியாவது முடிச்சிடுவேன். என்ன நம்புங்க பூர்ணா. இப்ப உங்களை நம்புறதை தவிர எனக்கு வேற வழி இல்ல அபி. ஏதாவது பண்ணி ஆர்டரை முடிக்கிற வழியை பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல திரும்ப நான் உங்களை கூப்பிடுறேன். சார், என்ன சார் இது? அந்த அபியோட ஹஸ்பண்ட் சஞ்சீவ் போலீஸ் அது இதுன்னு சொல்றான். போலீஸ் வந்தா நம்ம பொய்யெல்லாம் நிக்காது சார். போலீஸ் வந்தா எல்லாருமே மாட்டுவோம். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. பிரச்சனையே விடுறதா? சிரிஜா மேடத்துக்கு என்ன சார் பதில் சொல்றது? எது எப்படி போனாலும் சரி, இன்னைக்கு கம்பெனில ஒர்க் நடக்க கூடாது. அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சார். அப்ப நான் வேணா ஒண்ணு பண்றேன். பேஷண்ட் எல்லாரும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் அபிகிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதை வச்சு நீங்க ஏதாவது பண்ணிக்கோங்க சார். அப்புறம் எப்படியாவது சஞ்சீவ போலீஸுக்கு போக விடாம தடுத்துருங்க சார். நான் வரேன் சார். சார், டாக்டர் சொல்றதுதான் சரி. இதுக்கு மேல இந்த பிரச்சனை இழுக்க வேண்டாம். இது இதோட விட்டுறலாம். ஏன்னா டீல ஃபுட் பாய்சன் கலந்தது நாம தான். போலீஸ் கேஸ்னு போனா நாம தான் சார் மாட்டுவோம். நல்லா யோசிச்சுக்கோங்க சார். சிரிஜா மேடம் தான் கால் பண்றாங்க. ஹலோ சிரிஜா மேடம். சார், எல்லாம் ஓகேவா? லேபர் வெல்ஃபேர் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நான் பெருசு பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். ஏன்? அபி ஹஸ்பண்ட் சஞ்சீவுக்கு சின்னதா ஒரு டவுட் வந்துருச்சு மேடம். என்னாச்சு? அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பேசிட்டு இருக்கான். சஞ்சீவ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து டீல ஃபுட் பாய்சன் கலந்த விஷயம் தெரிஞ்சா நாங்க தான் மாட்டுவோம். சார், அதெல்லாம் நீங்க மாட்ட மாட்டீங்க சார். அப்படி அசால்ட்டா சொல்லாதீங்க மேடம். பிரச்சனை பெருசாச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை. டீல ஃபுட் பாய்சன் கலந்த நாங்க தான் கழி தின்னணும். கம்பெனியில அபி அவ திறமையை வச்சு என் இடத்துக்கு வந்துட்டாங்கிற கோபத்திலையும் நீங்க எனக்கு பணம் தரேன்னு சொன்னதுனால தான் உங்க கூட கூட்டு சேர்ந்து உங்க பிளானுக்கு நான் சம்மதம் சொன்னேன். ஆனா அதுக்காக நான் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. உங்களுக்கு என்ன மேடம், அபி இந்த ஆர்டரை முடிக்க கூடாது, அவ்வளவுதானே? டாக்டர் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் இன்னைக்கு முழுக்க ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்க வச்சு நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸ்டாஃப் எல்லாம் கம்பெனியில் போய் வேலை செஞ்சா தானே வேலை நடக்கும். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இல்லாம பேலன்ஸ் இருக்கிற அத்தனை வேலையும் தனியா முடிக்க அபி என்ன சூப்பர் உமனா? நீங்க ஆல்ரெடி அபியை ஜெயிச்சிட்டீங்க மேடம். சரிஜா மேடம், இனிமே என்ன பண்ணாலும் அபியால இந்த ஆர்டரை முடிக்கவே முடியாது. ஆர்டர் கேன்சல் ஆகிறத அந்த கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதனால இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடலாம். சரி, ஓகே. எனக்கு இந்த ஆர்டர் கேன்சல் ஆகி அந்த அபி தெருவுல நின்னா போதும், நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அது தானா நடக்கும் மேடம், நீங்க ஹாப்பியா இருங்க. சரிங்க சார். என்ன சார், ஸ்ரீஜா மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா? ஓகே சொல்லிட்டாங்க. என்ன சஞ்சீவ் நிற்கிறான்?
ஒருவேளை நான் சிரிஜா மேடத்திட்ட பேசுனதை கேட்டிருப்பானோ? என்ன மேனேஜர் சார், பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா? என்ன சார் பேசி முடிச்சிட்டீங்களா? என்ன சார் கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. மரியாதையா சொல்லு, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? யார் சொல்லி இதெல்லாம் பண்ணிருக்க? யார் சொல்லி இதெல்லாம் பண்ணிருக்க? சார் விடுங்க சார். நான் என் வீட்டுக்கு தான் சார் போன் பண்ணேன். அப்படியா? ஆமா சார். உன் வீட்டுக்கு பேசி? ஆமா சார், என் வீட்டுக்கு தான் சார் பேசிட்டு இருந்தேன். சரி, போனை கொடு. போன் எதுக்கு சார் கேக்குறீங்க? போன் எல்லாம் கொடுக்க முடியாது சார். கொடுக்க முடியாது. குடுடா. போன்ல ஒண்ணும் இல்ல சார். குடுன்றல்ல. முடியாது சார். உங்க ஒய்ஃப காப்பாத்த தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. என்னது? நான் உன் மேல தேவையில்லாம பழி போடுறேன்னா? நான் இப்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வரும். அப்ப தெரிஞ்சிரும் யார் யார் மேல பழிய போடுறாங்க. என்ன சார், சஞ்சு போலீஸ் கிட்ட போறேன்னு சொல்றான். இப்ப என்ன சார் பண்றது? அபி, சஞ்சீவ், அபி, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அபி, இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த மேனேஜர், அந்த பியும் தான். நீ வா அபி, நம்ம உடனே போய் அவங்க பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சார், நம்ம நல்லா மாட்ட போறோம் சார். என்ன யோசிக்கிற அபி? வா போலாம். இனிமே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன சஞ்சீவ் ஆக போகுது? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் நடந்தது எதுவும் மாறப்போதா என்ன? என்ன நம்பி எனக்காக வேலை செஞ்ச அத்தனை ஸ்டாஃப்ஸும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க சஞ்சீவ். கம்பெனில வேலை எல்லாம் எதுவும் முடிக்காம அப்படியே இருக்கு. என்ன நம்பி கோடி கணக்குல பணம் போட்டு ரிஸ்க் எடுத்த என்னோட எம்டிக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியல. இந்த ப்ராஜெக்ட நான் எப்படி முடிக்க போறேன்னே தெரியல சஞ்சீவ். நான் தோக்க போறேன் சஞ்சீவ். இது வரைக்கும் நடந்த பிரச்சனையே போதும். மேனேஜர் மேலயும் பிஏ மேலயும் வீணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதனால கம்பெனிக்கு வேற கெட்ட பேர் வரணுமா? வேண்டாம் சஞ்சீவ், இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுடலாம். போன்ல யார் அபி? எம்டி பூர்ணா. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ வீட்டுக்கு போ சஞ்சீவ். நீ இங்க என்ன பண்ண போற? கம்பெனிக்கு போறேன். கம்பெனிக்கு போறியா? யாரு மேல அந்த கம்பெனில போய் நீ என்ன பண்ண போற அபி? தெரியல சஞ்சீவ். ஆனா ஏதாச்சும் பண்ணணும். என்ன நடந்தாலும் சரி, கடைசி நேரம் வரைக்கும் என் முயற்சியை மட்டும் நான் கைவிட மாட்டேன். சரி வா, நானும் உன் கூட வரேன். ஒன்னா போவோம். வேண்டாம் சஞ்சீவ், நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். ஏய் இல்ல அபி, நான் தான் சொல்றேன். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல சஞ்சீவ், நீ கிளம்பு போ. ஹலோ பூர்ணா. என்ன அபி, போனையே எடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல, பக்கத்துல சஞ்சீவ் இருந்தான். அதான் அவனை அனுப்பி வச்சுட்டு அப்புறமா பேசலான்னு. என் பதட்டமும் பயமும் உங்களுக்கு புரியுதா அபி? எனக்கு புரியுது பூர்ணா. என்ன செய்யறதுன்னு யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்ப நான் யோசிக்கிறதுக்கு டைமும் இல்ல, யோசிச்சு ஒன்னும் ஆக போறதும் இல்ல. எல்லாமே எனக்கு டோட்டல் லாஸ்.
இந்த லாஸ்ல இருந்து எப்படி நான் மீண்டு வர போறேனோ எனக்கு தெரியல. நான் உடனே கிளம்பி இந்தியா வரேன். என்ன அபி நீங்க இந்த ஆர்டரை எடுக்க வேணாம்னு நான் அப்பவே சொன்னேன். நீங்க தான் கேட்கல. இப்ப பாருங்க, உங்களால ஸ்டாஃப்க்கு எல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எல்லாம் உங்களால தான் அபி. உங்களை நம்பி நான் பெரிய ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டேன். இப்ப என் மனசு முழுக்க வலியா இருக்கு. என் கஷ்டத்தை எல்லாம் சஞ்சீவ் கிட்ட சொல்லி அழணும் போல இருக்கு. ஆனா அப்படி நான் பண்ணா அதனால சஞ்சீவ் கஷ்டப்படுவான். மங்கா பாப்பாவை போய் பார்த்தாலாவது கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். உடனே போய் பாப்பாவை பார்ப்போம். ஐயோ, அச்சோ, மங்கா குழந்தை பசியில அழ ஆரம்பிச்சிருச்சே. அதுக்கு பால் கொடுக்க வர பால் இல்லையே. பால் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன சுமதி அம்மா வேற இன்னும் காணுமே. என்ன பண்றது? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்பெல்லாம் பெத்த குழந்தைக்கே சிலர் அழகு போயிடும்னு பால் கொடுக்கறதுக்கு விரும்புறது இல்ல. ஆனா நீங்க யாரோ ஒருத்தருடைய குழந்தைக்கு பால் கொடுக்க குழந்தை அழுத அடுத்த நிமிஷமே வந்து நிக்கிறீங்க. அதான் பார்த்தேன். இதுவும் என் பாப்பா மாதிரி தான். பாப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். ஏன் மெதுவா பேசுறீங்க? இல்ல, பாப்பா பால் குடிக்குது இல்ல, அதான். சரி சரி, நீங்க பால் கொடுங்க, நான் அப்புறம் வரேன். பாப்பா, எனக்கு யார்கிட்டயாவது என் கஷ்டத்தை சொல்லி அழணும் போல இருக்கு பாப்பா. சஞ்சீவ் கிட்ட சொல்லி அழ முடியாது. அழுதா சஞ்சீவ் அதனால இன்னும் கஷ்டப்படுவான். அதான் நான் உன்கிட்ட ஓடி வந்தேன். என்னால ஆர்டரை முடிக்க முடியாம போயிடுச்சு பாப்பா. கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. இது இயற்கையால நடக்கல, சதிதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்கள எதிர்த்து நிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. 40 பேரோட 3 நாள் உழைப்பு இப்படி வீணா போச்சு பாப்பா. அத நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சு கொடுத்தா பணம் வரும். அத வச்சு சஞ்சீவ் கடன் அடைக்க ஏதாவது பண்ணலாம். என்னை சுத்தி வேலை செய்யறவங்களோட கஷ்டத்தை போக்க ஏதாவது செய்யலான்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சே பாப்பா. இனி நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்னு எதுவுமே எனக்கு தெரியல பாப்பா. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதான் நான் இந்த ஆர்டரை முடிக்க முடியும்.
ஆனா அப்படி முடிக்க மாட்டேன்னு தான் எனக்கு தோணுது பாப்பா. நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால சொல்ல மட்டும்தானே பாப்பா முடியும்.